கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், தாவீது இப்படி சொல்கிறாரு. எல்லாம் அவன் கையை விட்டு போயிடுச்சு. அவன் அண்ணாதை போல இருக்கிறான். அதாவது என்னென்னா, காடுகள்லையும் மலைகள்லையும் குகைகள்லையும் உயிருக்கு பயந்து, உடைமைக்கு பயந்து, சரீரத்துக்கு பயந்து ஓடி ஓடி விளையிறான், சவுலுக்கு பயந்துக்கிட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் எனக்காக யாவையும் யாவையும் உங்களுக்காக வேலையில் ஒரு ப்ரமோஷனை தருவார். உங்களுக்காக பிரிச்சுவலை நீங்கள் வளரும்படி தருவார். உங்களுடைய நன்மைக்காக வரங்களை தருவார், வல்லமே தருவார். உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஒரு சகோதரி இப்படி வந்து சொன்னாங்க, நான் யாருக்குமே பிரயோஜனம், நான் இருந்து என்ன செய்ய? நீங்கள் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். மனுஷ தயவு தருவார், தேவ தயவு தருவார். நிச்சயமாக உங்களுக்காக. அந்த எதுக்காக இப்படி வெக்ஸ் ஆகுதுன்னு கேட்டேன். ஆமாம், யாருமே என்னை கை தூக்கி விடலை. இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்க, கை தூக்கி விட மாட்டேங்கிறாங்க. நான் இருந்து என்ன பண்ணேன்? நான் சொன்னேன், உனக்காக ஒரு சௌரனை பார்க்கலாம் கர்த்தர் உனக்கு யாவை செய்து முடிப்பார். யோசேப்பு சௌரர்களை பார்க்கலாம், அவனை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அவனுக்காக யாவை செய்து முடித்தார். அவனுக்காக பெரிய ஒரு பதவியை எகிப்தில் வச்சுருந்தார், அதிபதி பதவி வச்சுருந்தார். அவன் குழியில் போட்டது உண்மைதானே, சிறைச்சாலைக்கு போனது உண்மைதான். ஆனால் அவனுக்காக யாவை ஆண்டவர் செய்து முடித்தார். பதவி உயர்வை வச்சிருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவனை விட்டு விலகின எல்லா சகோதரரும் வந்து அவனை பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் யோசேப்புக்காக யாவை செய்து முடித்தார். அதே போல் உங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருவருக்காகவும் எதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் செய்ய நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க அவற்றை, நிச்சயம் அதையெல்லாம் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார்.